வெல்கம் டு சரவின் சமையல். இன்னைக்கு இறால் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சரவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறால் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் 1/2 கிலோ இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா இலையாக தூளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய், நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை தூளாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், பிரியாணி மசால் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, பிரியாணி இலை, அப்புறம் பட்டை கிராம், இதெல்லாம் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பாஸ்மதி ரைஸை நான் 2 கப் நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நான் ஒரு 50 கிராம் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் பிரியாணி இலை 3, கொஞ்சம் அன்னாச்சி பூ, கடல் பாசி, பட்டை கிராம், லவங்கம், கொஞ்சமாக சோம்பு போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கி விடுங்க. ரொம்ப கரிக்கிற வேண்டாம், ஒரு அளவுக்கு வணக்கி விட்டிங்கன்னா போதும். அந்த மணம் வர வரைக்கும் வணங்கிருச்சுங்க. இது கூட நம்ம இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஆனியன் நல்லா வணங்கிக்கணும். ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயிலில் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஆனியன் வந்துடும். நான் ஒரு இதில் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. நல்லா ஆயிலில் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் சுருண்டு வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக பாருங்க, பார்த்துங்க, அது வெடிக்கும் பச்சை மிளகாய். பாருங்கள், ஆயிலில் லைட்டாக பரட்டி விட்டுட்ட பச்சை மிளகாயை. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயிலில் நல்லா வணங்கட்டும். நேரம் ஆயிலில் அப்படியே வணங்கட்டுங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நாம் ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. நல்லா அதுவும் வணங்கட்டும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் வேகட்டும். நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி ஒரு பிஞ்சளவு, வரமிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன், பிரியாணி மசாலா ஒரு 1.25. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்லா காரமாக சாப்பிடுவாங்கனால நான் காரமாக போட்டிருக்கேன். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அந்த மசாலா ஐட்டமெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் விட்டுக்கலாம். அப்படியே நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க.
இந்த மசாலாவோட ஃபுல்லாக கலங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இறாலோட பிடிக்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டே நான் ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அடுப்பில் ஸ்லிம்மில் வச்சு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் செகண்ட் இருந்தால் போதுங்க, ரொம்ப இது பண்ணால் ரொம்ப வெந்துடுறால். இப்போவே பாருங்கள் எனக்கு 3/4 வேக்காடு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இதே வாசம் பயங்கரமாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக உடையாமல் லைட்டாக கலக்கி விடுங்க. ரைஸோட மசால் இறாலெல்லாம் அப்படியே கலங்குற மாதிரி. நல்லா நான் கலக்கி விட்டுட்டேன். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேங்க. அதுக்கு 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் பக்கம் நான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே 1 ஸ்பூன் பக்கம் போட்டனால இப்போ 1.5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்தோன்னா நம்ம கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக பொங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் வரட்டுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, நான் 2 விசில் விட்டு இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். விசில் நல்லா அடங்கிருச்சு. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே வச்சு கலராதீங்க. லைட்டாக சைடை விட்டு எவ்வளோ இதாக வந்திருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாக அடி பிடிக்காமல் வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்கள் இறால் பிரியாணி. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். தருவாங்க பாருங்கள், சுவையான டேஸ்டான இறால் பிரியாணி ரெடி. இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.